ஹாய், டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீன் குழம்புக்கு மெயினே நல்லெண்ணெய் தான். பாத்திரம் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், குழம்பு திக்காக வரணுங்கிறதுக்காக. அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா இந்த வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணணும். கல் உப்பு மஞ்சள்லாம் போடுறதுனால வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டை எடுத்து தோல் உரித்து தட்டி வச்சுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் தேங்காய் இப்போ அரைக்க போகிறேன். ரொம்ப கம்மி, ஜஸ்ட் இவ்வளோ தான். 2 பீஸ் தேங்காய் எடுத்து கொஞ்சமாக சீரகம் போட்டு, அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும் நமக்கு. ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துனா அதுவே திக்னஸ் வந்துடும். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு, பூண்டும் குக் ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு 2மே சேர்த்து அரைச்சதுனால இது மட்டும் தனியாக போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேணால் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே ஒரே இதில் இருக்கிறதுனால ஒரே இதாக நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இது நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதில் பாதி இதில் ஊற்றிருக்கேன். அதை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆனியன் அரைச்சி போட்டிருக்கிறதுனால தேங்காயும் சேர்க்க போகிறதுனால அது திக்னஸ் தானாகவே வந்துடும். இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே கீழே மலையாளி ஆண்டி வீட்டுக்கிட்ட ஓணமுக்கு பூக்கோளம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துட்டேன். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை இதில் ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இருந்ததுன்னா பழுத்த பச்சை மிளகாவை எடுத்து ஒரு 4 இது கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கழுவி வச்சுருக்க மீனை ஒன்றொன்னா கரெக்டாக உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்படி வேகட்டும். ஒரு 6 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா எம்மியான மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போவே சால்ட்லாம் செக் பண்ணிடுங்க. ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. லைட்டாக மேலாப்பில் கிண்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு நெத்திலி மீன் குழம்புக்கு கொத்தமல்லி போடுறது பிடிக்கும், நான் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வாசத்தோடு எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.